ஆமை ஒன்று ஆற்றைக் கடக்க ஆற்றில் இறங்கியது. அப்போது ஒரு தேள் ஓடி வந்து, ஆமையண்ணே ஆமையண்ணே, நான் அவசரமாக அக்கறைக்கு போக வேண்டியிருக்குது. உன் முதுகில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்தினா நான் பாட்டுக்கு அமைதியாக அக்கறை போய் சேர்ந்துடுவேன் என்றது. ஆமைக்கு பாவமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக, உன்னை பார்த்தால் எனக்கும் பாவமாகத்தான் இருக்கு. முதுகில் ஏற்றிக்கிட்டு போகிறேன். ஆனால் வழியில் ஏதாச்சும் சேட்டை கீட்டை பண்ணுனேன்னு வச்சு உரிச்சு போடுவேன் உரிச்சு, சரியா என்றது ஆமை. அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அண்ணா என்று கூறி ஆமையின் முதுகின் மேல் தேளும் சந்தோஷமாய் ஏறிக்கொண்டது. சிறிது தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம். பாறை மாதிரி இருக்கு இந்த ஓடு, இதில் கொட்டுனா வலிக்குமா? சரி, லேசாக கொட்டித்தான் பார்ப்போமே. மெல்ல ஒரு கொட்டு கொட்டியது தேள். ஆமை கேட்டது, என்ன பண்ணுற? இல்லைனே, தெரியாமல் கொடுக்கப்பட்டுருச்சு, மன்னிச்சுக்கோங்க என்று சமாளித்தது தேள். ஆமை இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது. தேளுக்கு மீண்டும் ஒரு எண்ணம். லேசாக கொட்டியதனால்தான் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லையோ? கொஞ்சம் அழுத்தமாக கொட்டினால்? சற்று அழுத்தமாகவே கொட்டியது இம்முறை. ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லை. என்னடா தம்பி, புத்தியை காட்டுறியா என்றது ஆமை. அட இல்லைண்ணே, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கொடுக்க அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன், அதுக்கு போய் பெருசாக பேசுறியே என்றது தேள். ஆமை தலையை அசைத்து கொண்டே ஏதோ முணுமுணுத்து கொண்டே நீந்தியது. கொஞ்ச நேரம் சென்றது. இப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரம்தான் இருந்தது. அப்போது தேளுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துவிட்டது. நான் கொட்டுனா எவ்வளவு பெரிய யானையெல்லாம் அலறியோடும். சின்ன மிருகமாயிருந்தால் வாயில் நுரை தள்ளி செத்தே போகும். இந்த தம்மா துண்டு ஆமை பயல் அசையக்கூட மாட்டேங்கிறானே. இதோ கரையும் நெருங்கிடுச்சு, கடைசியாக ஒரு தடவை கொட்டி பார்க்கலாம் என பலத்தை எல்லாம் திரட்டி அழுத்தமாக ஒரு போடு போட்டது. ஆமைக்கு இப்போது கோபம் வந்தது. நீ சரியாக வரமாட்டாய் போல் இருக்கே என்றது. தேளுக்கு கரையை நெருங்கிவிட்ட தைரியம். பிறந்த நாள் முதலாவே கொட்டி கொட்டி பழகிட்டேன். இந்த 10 நிமிஷ பயணத்துக்காக எல்லாம் பழக்கத்தை மாற்றிக்க முடியாது. இது பழக்க தோஷம். நீ தான்ப்பா கொஞ்சம் அனுசரித்து போகணும் என்றது தேள். ஆமை சிரித்தபடியே சொன்னது, உனக்கு இருக்கும் பழக்க தோஷம் மாதிரியே எனக்கும் ஒன்று உண்டு, அது இதுதான் என்றபடி நீருக்குள் மூழ்கி எழுந்தது. எழுந்து பார்த்தால் முதுகில் தேள் இல்லை. அது நீரில் மூழ்கியதால் செத்து நீரின் மேல் மிதந்து போனதை ஆமை கண்டது. பிறரின் உதவியை ஒருபோதும் சோதனை செய்து பார்க்காதீர்கள். பொறுத்தோரெல்லாம் பூமி ஆண்டு இருக்கலாம், இப்பொழுது பூமியே பொறுத்து கொள்வதில்லை. மிருகமோ மனிதனோ அவரவர் குணமறிந்து பழகுவதே நமது புத்திசாலித்தனம்.